செய்திகள். உள்ளாட்சி தேர்தலில் உடனடி தேவையாக மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். கேப்டன் விஜயகாந்த் எழுச்சிமிகு பிரச்சாரம். தேமுதிக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி. கேப்டன் விஜயகாந்த், ஜி ராமகிருஷ்ணன் அறிவிப்பு. ஓட்டுக்கு பணம் கொடுத்த விவகாரத்தில் அத்வானியின் உதவியாளர் கைது. டெல்லி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. ஒன்று முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அடுத்த ஆண்டு முதல் புதிய கல்வி முறை அமல். பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் உடனடி தேவையாக உள்ளாட்சி தேர்தலில் மாற்றம் வேண்டும் என்று சென்னை மயிலை மாங்குல்லையில் நடைபெற்ற கூட்டத்தில் தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மயிலாப்பூர் மாங்குல்லையில் தேமுதிகவின் உள்ளாட்சி தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. அதில் பேசிய தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் முதலில் சென்னை மேயர் வேட்பாளராக தேமுதிக சார்பில் போட்டியிடும் வேல்முருகனை அறிமுகப்படுத்தினார். மேலும் தமிழ்நாட்டில் உடனடி தேவையாக உள்ளாட்சி தேர்தலில் மாற்றம் வேண்டும் என்றும் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தினார். சென்னையை சிங்கார சென்னையாக மாற்றுவோம் என்று கூறிய திமுகவினர் ஊழலில் மட்டும்தான் ஈடுபட்டதாக கேப்டன் விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். முன்னதாக பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், சென்னையை வெளிநாட்டு நகரங்களுக்கு இணையாக மாற்ற வேண்டுமானால் உள்ளாட்சி தேர்தலில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு தேமுதிக மேயர் வேட்பாளரான வேல்முருகனை ஆதரிக்குமாறு வேண்டுகோள் விடுத்தார். அதைத் தொடர்ந்து பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், தேமுதிகவினர் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றால் 5 பைசா கூட லஞ்சம் வாங்க மாட்டார்கள் என்றும் அத்தனை வரிப்பணமும் மக்களுக்காக பயன்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தேமுதிக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடையே தேர்தல் கூட்டணி ஏற்பட்டுள்ளது. தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தலைமையிலான குழுவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் தலைமையிலான குழுவும் பேசி தேர்தல் ஒப்பந்தம் ஏற்படுத்தியுள்ளனர். அதன்படி கோவை, வேலூர் ஆகிய மாநகராட்சி மேயர் பதவிக்கான இடம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இது தவிர 25 நகராட்சி தலைவர் பதவிக்கான இடங்களும் 61 பேரூராட்சி தலைவர்களுக்கான இடங்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாக கேப்டன் விஜயகாந்தும் ராமகிருஷ்ணனும் அறிவித்துள்ளனர். தேசிய முற்போக்கு திராவிடக் கழகமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இணைந்து நாங்கள் போட்டி போடுறோங்கிறத இன்றைக்கி உங்கள் எல்லார் பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும் முன்னாடி நான் தெரிவிச்சுக்கிறேன். மாநகராட்சி மேயர் பதவிகளுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோவை, வேலூர் 2 தொகுதிகளிலும் மேயருக்காக போட்டியிடுகிறது. மற்ற 7 மாநகராட்சி மேயர் தொகுதிகளில் தேமுதிக போட்டியிடுறாங்க. 2G ஸ்பெக்ட்ரம் தொடர்பான ஆவணங்களை கூட்டுக்குழு முன் நிதித்துறை செயலகம் சமர்ப்பிக்காதது ஏன் என்று அந்த துறைக்கு நோட்டீஸ் அனுப்ப நாடாளுமன்ற கூட்டுக்குழு முடிவு செய்துள்ளது. 2G ஊழலை தடுக்க முன்னாள் நிதியமைச்சரான ப. சிதம்பரம் தவறிவிட்டதாகவும் இதனால் அவருக்கும் இதில் தொடர்பு இருப்பதாக கூறப்படும் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. சிபிஐ சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் 2G ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் முன்னாள் நிதியமைச்சரும் இப்போதைய உள்துறை அமைச்சருமான ப. சிதம்பரம் மீது விசாரணை நடத்த முடியாது என்று சிபிஐ திட்டவட்டமாக தெரிவித்தது. இந்நிலையில் 2G ஸ்பெக்ட்ரம் முறைகேடு தொடர்பாக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு இன்று ஆலோசனை நடத்தியது. இந்த முடிவில் 2G ஸ்பெக்ட்ரம் தொடர்பாக அனைத்து ஆவணங்களும் குழு முன்பு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என கூறியுள்ளது. 2G தொடர்பான நிதியமைச்சகத்தின் ஆவணங்கள் இதுவரை சமர்ப்பிக்கப்படாததால் அது தொடர்பாக பிரதமர் அலுவலகம் மற்றும் அனைத்து அமைச்சகங்களுக்கும் கடிதம் எழுத நாடாளுமன்ற கூட்டுக்குழு முடிவு செய்துள்ளது. இதனிடையே நாளை நடைபெறுவதாக இருந்த 2G ஸ்பெக்ட்ரம் தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டம் திடீரென ரத்து செய்யப்பட்டது. ஓட்டுக்கு பணம் கொடுத்த வழக்கில் அத்வானியின் முன்னாள் உதவியாளர் சுசேந்திர குல்கர்னியின் ஜாமீன் மனுவை நீதிமன்றம் இன்று நிராகரித்தது. அவரை வருகிற 1ஆம் தேதி வரை காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்திய போது
ஓட்டுக்கு பணம் கொடுத்த விவகாரத்தில் பாஜக தலைவர் அத்வானியின் முன்னாள் உதவியாளர் சுசேந்திர குல்கர்னி இன்று டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜரானார். இந்நிலையில் தனக்கு முன்ஜாமீன் வழங்க கோரி குல்கர்னி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு இன்று டெல்லி சிறப்பு நீதிபதி சங்கீதா முன்பு விசாரணைக்கு வந்தது. ஆனால் அவரது ஜாமீன் மனுவை நீதிபதி சங்கீதா தள்ளுபடி செய்து அவரை வருகிற 1ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்கவும் உத்தரவிட்டார். இதையடுத்து குல்கர்னி டெல்லி திகார் ஜெயிலில் அடைக்கப்பட்டார். பள்ளி தேர்வு முறையில் மாற்றம் செய்யப்படுவதாக பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. பள்ளி தேர்வு முறையில் எழுத்து தேர்வு முறைக்கு பதிலாக மதிப்பீட்டு முறை அமலுக்கு வருகிறது. அதாவது மதிப்பெண் போடும் முறைக்கு பதிலாக ABCDE என கிரேடு வழங்க முடிவு செய்துள்ளது. அடுத்த கல்வியாண்டு முதல் தமிழ்நாட்டின் அனைத்து பள்ளிகளிலும் 1 முதல் 8ஆம் வகுப்புகளுக்கு புதிய கல்வி முறையை நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவித்திருக்கிறது. மேலும் 9 மற்றும் 10ஆம் வகுப்புகளுக்கு 2013-14ஆம் ஆண்டுகளில் இந்த புதிய முறை விரிவுபடுத்தப்படும் எனவும் பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. அதிமுகவுடனான கூட்டணி முறிந்துவிட்டதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது. சென்னை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அந்த கட்சியின் மாநில செயலாளர் தா பாண்டியன் அதிமுகவுடனான கூட்டணி தொடர 5 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியதுடன் இறுதி வரை போராடியதாகவும் கூறினார். அவ்வாறு பல கட்ட முயற்சிகளை மேற்கொண்ட போதும் அதிமுகவுடன் உடன்பாடு ஏற்படாததால் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்று தா பாண்டியன் திட்டவட்டமாக தெரிவித்தார். எங்கள் இடைவிடாத முயற்சியினாலும் நாங்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்கவில்லை. அதனால் தொகுதி உடன்பாடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு காண இயலவில்லை. எனவே இந்த நிலையில் நாங்கள் எந்த இடங்களில் போட்டியிட விரும்புகிறோம், வேட்பாளர்கள் யார் என்ற பட்டியலை இப்பொழுது நாங்கள் வெளியிடுகிறோம். வேட்புமனு தாக்கல் செய்ய இன்னும் 2 நாட்களே உள்ளதே என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு விரைவில் நல்ல முடிவை அறிவிப்பதாகவும் தா பாண்டியன் கூறினார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து திருச்செந்தூருக்கான தினசரி ரயில் இயக்கம் இன்று முதல் தொடங்கியுள்ளது. இதனை முன்னிட்டு பயணிகளுக்கு இனிப்புகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. சென்னையிலிருந்து திருச்செந்தூருக்கு இதுவரை வாரம் ஒரு ரயில் சேவை இருந்தது. இந்நிலையில் தினசரி ரயில் இயக்கப்பட வேண்டும் என்று தென் மாவட்ட மக்கள் நீண்ட நாட்களாக ரயில்வே துறைக்கு கோரிக்கை வைத்திருந்தனர். அதன்படி சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து திருச்செந்தூருக்கு தினசரி ரயில் சேவை இன்று முதல் தொடங்கப்பட்டது. இன்று மாலை 4:05 மணிக்கு தொடங்கிய இந்த ரயில் சேவையை முன்னிட்டு பயணிகளுக்கு இனிப்புகள் வழங்கியும் ரயில் ஓட்டுநருக்கு பொன்னாடை போர்த்தியும் கௌரவிக்கப்பட்டது. இந்த தினசரி ரயில் சேவை குறித்து கருத்து தெரிவித்த பயணி ஒருவர் தென் மாவட்ட மக்களுக்கு பயனுள்ள இந்த தினசரி ரயில் சேவைக்காக ரயில்வே அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வாரத்துக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அங்கிருந்து புறப்பட்டு இருந்தது. இப்போது இன்றையிலிருந்து இந்த ட்ரெயின் தினசரி விட்டுருக்காங்க. அதனால் பொதுமக்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. வாரம் போய்கிட்டு இருந்த இந்த ட்ரெயினை இன்றையிலேருந்து தினசரி ஆக்குனதுக்கு மக்களை எல்லாத்துக்கும் சந்தோஷமாக இருக்குது. இப்போ தினசரி சென்னைக்கு வந்து அவங்க வேலையை கவனிச்சிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உள்ளாட்சி தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் அமைச்சர்கள் யாரும் இந்த விழாவில் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. உள்ளாட்சி தேர்தல் பிரச்சார நேரத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்றும் திருச்சி மேற்கு தொகுதி இடைத்தேர்தல் முடிவை அக்டோபர் 19ஆம் தேதிக்கு பிறகு அறிவிக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையத்திடம் தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. உள்ளாட்சி தேர்தல் குறித்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் சென்னை கோயம்பேட்டில் உள்ள மாநில தேர்தல் ஆணையத்தில் நடைபெற்றது. இதில் தேமுதிக சார்பில் பட்டதாரிகள் ஆசிரியர் அணி மாநில செயலாளர் பேராசிரியர் ரவீந்திரன், தொழிற்சங்க துணை செயலாளர் ஈஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதேபோல் அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளும் இதில் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளரிடம் பேசிய பேராசிரியர் ரவீந்திரன், தேர்தல் பிரச்சாரத்தின் போது கேப்டன் விஜயகாந்த் மற்றும் தலைவர்களுக்கு போதிய பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியதாக கூறினார். திருச்சி மேற்கு தொகுதி இடைத்தேர்தல் முடிவு அறிவிப்பு உள்ளாட்சி தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறும் போது வெளியானால் அது மக்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே அதன் முடிவை அக்டோபர் 19ஆம் தேதிக்கு பிறகு அறிவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். திருச்சி இடைத்தேர்தலினுடைய அந்த தேர்தல் முடிவுகளை 19ஆம் தேதிக்கு பிறகு வெளியிட வேண்டும். ஏனென்றால் அது நம்மளுடைய தேர்தல் சட்டத்திலேயே கூட ஒன்றினுடைய முடிவு மற்றொன்றை மாற்றிவிடக்கூடும் என்பதற்காகத்தான் நம்ம கடந்த தேர்தலில் கூட 1 மாதம் காத்திருந்தோம். கிராமப்புறங்களில் பிரச்சார நேரத்தை அதிகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும் ரவீந்திரன் தெரிவித்தார்.
திருச்சி மேற்கு சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்தவர்களில் 8 பேரின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. திருச்சி மேற்கு தொகுதி இடைத்தேர்தல் அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி நடக்கிறது. வேட்புமனு தாக்கல் கடந்த 19ஆம் தேதி துவங்கியது. இதில் அதிமுக சார்பில் பரஞ்சோதி, திமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் நேரு உள்ளிட்ட 25 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். தேர்தல் அலுவலர் சம்பத் தலைமையில் இன்று வேட்புமனுக்கள் மீது பரிசீலனை நடந்தது. இதில் 8 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. மீதம் 17 பேரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டன. அதிமுக, திமுக இடையே நேரடி போட்டி ஏற்பட்டுள்ளது. மேலும் ஐஜேகே, உழவர் உழைப்பாளர் கட்சி மற்றும் சுயேட்சைகள் உட்பட 15 பேரும் களத்தில் உள்ளனர். நாளை மாலை 3 மணிக்குள் வேட்புமனுக்களை வாபஸ் பெற விரும்புவோர் வாபஸ் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் நாளை மறுநாள் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிகவினர் வேட்புமனு தாக்கல். தமிழகமெங்கும் தீவிர பிரச்சாரம். குலசை முத்தாரம்மன் தசரா பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.